அந்த சாட்டைக்கு அந்த சூத்துக்கு தான் சரியா இருக்குது. என்ன சொல்ற? யாராக்கே அப்பப்ப என்னமோ கதண்டு கடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ரித்தீஷ் அவர்கள் அவர் சொத்துல இருந்து நமக்கு நன்கொடை செய்திருக்கிறார். இன்னும் அவர் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் ஆண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருங்கி இந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று வாங்கறது பெருசு இல்ல, எது பண்ணாம இருக்கணும். என்ன பண்ணிட்டு தெரிகிறாங்க? சேர்ந்த சண்முகையா அவர்களும் ரித்தீஷ் அவர்களும் அவர் சொத்துல இருந்து நன்கொடை செய்திருக்கிறார். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் சொத்துல இருந்து அவர்கள் நன்கொடை செய்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுபோல் வேறொன்றி ஆலயபாடு தலைநெடுத்து 3000 கிளைகளுத்து இந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து கூட்டம் குறையாமல் கொண்ட பூ வடாமல் சென்ற இடம் சிறப்போங்கி கொண்ட இடமெல்லாம் குடித்தனமாகி எலுமிச்சங்கனிக்கு எப்படி எதிர்கணி இல்லாமல் இருக்கிறதோ அதுபோல மழை போலவே கஷ்டங்கள் வந்தாலும் பனி போலவே நீங்க வேண்டும் என்று இந்த பச்சைமனை வேண்டுகிறோம். ராமோ ஜெயம். அப்படியாக இருந்தாலும் நாட்டுக்கு நாடு அருமையும் பெருமையும் சேர்ந்த அழகுதிரு பொன்னாடு. நாட்டின் பெயர் என்ன? கோசேரிப்பட்டி. கோசேரிப்பட்டி என்றால் நம்மள போல் தாடகக்காரர்கள் ஒரு தாய் திருந்த மச்சுமான் நகரம். அப்படி அந்த மச்சுமான் நகரத்தில் இருந்து அருள் பாவிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன் உலகமெல்லாம் அருள் பாவிக்கும். இன்னும் அதாவது பச்சையம்மன், அதாவது ஆமா பச்சையம்மனுக்காக வேண்டி இன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதாவது பச்சையம்மன் நாடக நண்பர்கள் அனைவரும் பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம். அப்படி நாடகம் இருந்தாலும் இன்னொரு நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கிற ரசிக பெருங்குடி மக்கள் அனைவரும் பேரும் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் ஆண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு வாங்கி கொண்ட இடம் கொடுத்தனமாக வேண்டும் என்று இந்த பச்சையம்மனை வேண்டுகிறோம். ராமோ ஜெயம். தோழி பெண்களா, யாரிடத்தில் நிக்கிறோம், எங்க பேசுறோம், என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை எடுத்து செய்யணும். தூக்கம் கேட்கமெல்லாம் அப்படியே தெரிஞ்சு போயிடாமா. ஏய் எடுத்துட்டு வா சீக்கிரம். கேனப்புண்டைக்கு சாட்டு கார வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏண்டா உனக்கு வாத்தியாருங்கெல்லாம் ஏடா வாத்தியாருங்களுக்கெல்லாம் அந்த பட்டம் கட்டுவேன். வாத்தியாருங்களுக்கு அந்த பட்டம் தான் கட்டுவியா? ஏடா அப்பயும் வலிக்குது. உளிச்சு போடுவாமா, ஜாக்கிரதை. எல்லாத்துக்கும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. ஆமா எப்படி பட்டத்தால ஒரு கோடு போடு. அதுல எப்பதான் நான் பெருசா போடு. பெருசா ஆகட்டும். கால தாமதம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. போட்டு விட்டாயா? முன்னே வா. காலை தூக்கி மேல போடு. ஏன் காலு மேலையா போட்டுனேன்? காலு மேல போட்டா கூட மேல போடுவேன். உன்னுடைய காலு மேல தூக்கி காலை போடுனேன். உன் காலு மேலேயே உன் காலை போடணும். காலு போட்டு விட்டா இல்ல? போட்டு விட்டேன். இளம்புரி 3 சுத்து, வலம்புரி 3 சுத்து. இந்த எண்ணெய் போட்டு புகழும்படியாக நீ பாட வேணும்.
முக்கியமான ஒரு விஷயம், ஆ. காலு மாறக்கூடாது. காலு மாறக்கூடாது. காலு மாறாம ஏறின காலு கீழே இறங்காம இளம்பரி 3 சுத்து வலம்பரி 3 சுத்து என்னை போற்றி புகழும்படியாக நீ பாடல் பாடி வர வேண்டும். கொள்ளலே. ஆமா நான் குழந்தைய பாரு சொன்னது உன்னதான் பாட சொல்லி அம்மா வேதனை கழுத்துல எதிராக படிக்க அதுதானே இது போடு அம்மா பிடிக்காத. ஏ நீ கம்முன்னு இருடா, நான் இருக்கிறதே மறந்து போயிரு. பாடுறா. பாடு. கடல்காரன் பையில அடிச்சான். பாவம் ஒரு காலில் கடல்காரன் ரெண்டு போயிட்டான், கடல்காரன். செத்து போயிட்டான். பாடுறா சீக்கிரம். பாடு. ராணி மகாராணி, ராணி மகாராணி, ஒரு யார போகுது ஆணி. ஆமா, இது. அப்படியே ஊத்திட்டு. பாட்டு பாட சொன்னா என்னைய எப்ப அதுவும் இல்லாம காலு எப்படி மாறிச்சு? அந்த காலுக்கு அந்த காலுக்கு சண்டை வந்துருச்சுப்பா. எப்படி சண்டை வந்துருச்சு. எப்படி? இந்த பாலுக்கு இந்த காலு பார்த்து அந்த காலு கேக்கு. என்னன்னு வாயால வாங்க. ஆறலாம் சொன்ன. அப்படி கேக்குது. இந்த காலு அப்படி கேக்குது. என்னன்னு? இந்த காலு என்னன்னு? மம்மால வாங்க. யார் இந்த காலு பார்த்து இந்த காலு கேக்குது. ஆ, காலுக்கு சண்டை வந்துருச்சு. சரி. ஐயோ. கேள்விச்சா? அப்படியா? ஆமா. காலுக்கும் காலுக்கும் சண்டை. சண்டை. அதனாலதான் காலு மாறி போச்சு. ஆ, அது சண்டை வேகத்துல உதைக்கிறதுக்கு போச்சா, ஆ, நீ குறுக்கால வந்துட்ட. நான் தான் குருகால நின்னுட்டனா? போனால் போகட்டும். அப்படியாக இருந்துட்டாலும் இருந்துட்டாலும் குரு பெரியவர்கள் முன்னிலையில் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய கலந்தாரி சிறை. ஆமா. என்றால் புலியேந்திரன் களவு மாலை. கலந்தாரி சிறை, அதாவது புலேந்திரன் களவு மாலை என்ற நாடகத்தில் தற்பால் விஷயமாக வந்தனே. நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என்ன? ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், செவி கொடுத்து ஆமோதிக்க வேண்டும். என்கிட்ட எக்கச்சக்கம் ஏடாகுடம் எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது. பேசவே மாட்டேன். பேசினால் ஆகாயத்திலே பிறக்கும் பருந்துக்கு உன் சிரமமாகப்பட்டது இரையாகிவிடும். ஜாக்கிரதை. சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்றேன்.
ஏன் அவ்வளவு சலுப்பு? ஏன்டா அழுவுற? ஏன் அழுவுற? எனக்கு கூடிய சீக்கிரம் சுண்ணி எந்திரிக்காம போயிருப்பாரு. இருக்குதாடா முதல்ல உனக்கு சாதையில அடிச்சு அடிச்சு ஏன் சாதி இப்படி பண்றீங்க? ஏய், என்னுடைய பெயர் நாமையில சொன்ன உன் செவியில் நுழைந்ததா? ஆமா. ஆ, சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியுமா? ஆமா. தென் மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய குடிய என்னுடைய பெயரோ தேன்மொழி அள்ளிராணி. தேன்மொழி அள்ளிராணி. ஆமா, தேன்மொழி அள்ளிராணியாக இருந்தாலும் அப்படி நான் தேன்மொழி அள்ளிராணியாக இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்த? உன்னை போல் மானிட பிண்டமா, தெய்வீக பிண்டமா, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவளா? வேற எப்படி பிறந்திருப்ப? நான் ஒரு அப்பம்மாவுக்கு பிறந்தவளா? வேற என்ன கண்டவனையும் அப்பயுமே அது ஜோடி தான்டா இறமிக்கு பிறந்திருப்பான். நான் எப்படி பிறந்திருப்பேன்? எப்படி பிறந்திருப்ப? ஆமா, நீ எப்படி பிறந்த? ஐயோ, உன்னுடைய ரகசியத்தை, பிறப்பின் ரகசியத்தை சொல்லு. என் பிறப்பின் ரகசியம். சொல்லு. நான் சற்று ஓய்வு எடுக்கட்டுமாப்பா? அப்படியா? ம். நான் பிறந்தது ஆ, பெரிய விஷயம் இல்ல, ஆ, ஆ. பெரிய காரியமே ஆயிப்போச்சு. நீ பிறந்த இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்துச்சு. வசந்தம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா வசந்தம்மா இருக்க இதெல்லாம் பேசாமலே இரு. அவன் என்ன அடிக்கிறா தெரியல. பிறப்பின் ரகசியம் என்ன? ரகசியம் பிறந்தது பெருசு இல்லம்மா. சரி, ஒரு குடும்பமே குட்டி சேவரா போச்சு எங்களுக்கு. நீ பிறந்த உடனே ஆமா. எப்படி? எங்க அப்பா அம்மாவுக்கு 15 வருஷமா குழந்தைங்க இல்ல. 15 வருடமா குழந்தையே இல்லை. குழந்தையே இல்ல. சரி, அவங்க போவாத கோயிலே இல்ல சாமி. கல்லுன்னு கண்டதெல்லாம் கடவுளுன்னு எடுத்து கும்பிட்டாங்க. குழந்தைகளே இல்ல. சரி, அப்புறமே எங்க பக்கத்து வீட்டுக்காரர் எங்க அப்பனோட ஃப்ரெண்டு எங்க அப்பனை கூப்பிட்டு, ஏ கோனியா கோனியா போறியா? நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வாடா, குழந்தை வர கிடைக்கும் சரி அப்படின்னு சொன்னான். சரி, அவன் பேச்சு கேட்டுட்டு எங்க அப்பனும் திருச்செங்கோடு மலை மேல அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, ஆமா மரடிகள், ஆமா, அத போய் ஒரு 3 சுத்தி சுத்தி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டிய கட்டில படுக்க வச்சு ஒரு 3 சுத்து சுத்து. மரடிக்கல்ல 3 சுத்து சுத்துனா சரி, குழந்தை பிறக்குதுங்கிற கூட நாயாடு கடவுள். வீட்டுல பொண்டாட்டி கட்டில மேல படுக்க வச்சு 3 சுத்து சுத்துனா எப்ப குழந்தை பிறக்கும்? அங்கதான் விஷயமே இருக்குது. அங்கதான் விஷயம் இருக்குது. சரி, அப்புறமா 3 சுத்து சுத்தினதும் 3 மாசத்துல எங்க அம்மா முழுவாம ஆயிட்டாலாம். முழுவாம? என்ன கிணத்துலயா? கிணத்துலயா மாசம் ஆயிட்டாலாம். ஓ, உங்க அம்மா கர்ப்பவதி ஆகி கர்ப்பவதி ஆயிட்டா. கருப்பாயிடா, கர்ப்பவதி ஆயிட்டா. சரி, அப்புறம் மாசம் ஆனதும் 10 மாசம் ஆனதும் அப்புறம் பாயினா நான் வந்து பிறந்துட்டான். ஆனா நீ பிறந்துட்ட. நான் பிறந்ததும் என்ன தரையில விடாம என்ன தங்கமாட்ட வளர்த்துனாங்க. ஏன் அவ்வளவு கருமான்ற காட்சியா? ஆனா உண்மையில ஒரு பாசம். 15 வருஷமா குழந்தைங்க இல்ல. 15 வருஷம் கழிச்சு நீ ஒரு பையன் பிறந்திருக்கிறன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். பாசம்னா பாசம் மேல. சரி, பாலுன்னா பாலுதான், டீன்னா டீ தான், பண்ணுன்னா பண்ணுதான். வேண்டிய அளவுக்கு எனக்கு தெங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஒரு 13 வருஷமா நல்லா என்ன பாத்துக்கிட்டாங்க. 13 வருஷம் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆமா. சரி சரி, 13 வருஷமா நான் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு இருந்த என்ன, நான் ஒரு நாள் எங்க அப்பா வேலைக்கு போக லீவ் போட்டு இருந்திருக்கிறேன் வீட்டுல. சரி, நான் பள்ளிக்கூடம் போயிட்டேன். பள்ளிக்கூடம் போயிட்டேன். அப்ப எங்க எங்க அப்பனுக்கு அப்ப நினைப்பு எடுத்துக்க மாட்டேங்குது. மறுபடியும் எங்க அம்மால ஒரு சுத்தி சுத்தி இருப்பான் மீண்டும். மறுபடியும் எங்க அம்மா ஒவ்வொரு வீங்கிட்டே வந்துருச்சு. சரி, அப்புறம் மறுபடியும் 10 மாசம் ஆனதும் மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு. என் தம்பி வந்து பிறந்துக்கிட்டான். ஆனா உனக்கு ஒரு தம்பி பிறந்துட்டான். நல்ல விஷயம் தானடா. தம்பியோட படிக்கஞ்சான். பொண்ணையிலாஞ்சான். அதுலதான் பெரிய உனக்கு சிக்கல் வந்துச்சு. எப்படி? தம்பி பிறந்ததும் 13 வருஷமா என்ன எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு என்ன தண்ணி தெளிச்சு விட்டாங்க. ஆனா உன்னை கண்டுக்கிறதே இல்ல. என்ன கண்டுக்கிறதே இல்ல. ஹாஸ்டல்ல கொண்டு போய் என் மேல, ஆமா, என் மேல வச்சிருந்த பாசம் பூரா அவனுக்கே போயிருச்சு. உன் தம்பிக்கு எனக்கு வாங்கி கொடுத்த டீ பால் பண்ணு பூரா அவனுக்கே போயிருச்சு. அவனுக்கே போகுது. என்ன கண்டுக்கவே இல்ல. அப்புறம் தான் ஐடியா பண்ண. என்ன ஐடியா பண்ண? இவனாலதான் நம்ம பாசமே போச்சு. எப்படியா தம்பி கொல்லணும். டீயும் பாலும் பண்ணு இவனாலதானே நமக்கு வராம போச்சு. எப்படியா தம்பி கொல்லணும்னு சொல்லி சண்டாளா கூட பிறந்த தம்பியை கொல்ல நினைக்கிறேன். நீ எல்லாம் சண்டாளா பாவி நல்லவனா? என் பாசம் பூரா அவனுக்கு போயிடுச்சு இல்ல. உன்னுடைய பாசம் பூரா அவனுக்கு போயிருச்சு. சரி சரி, எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகும்போது அப்பா பரிச்சு காசு ஒரு 100 ரூபா கொடுப்பா, நான் போய் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன்னு சொல்லி சரி அந்த 100 ரூபா வாங்கிட்டு போன மருந்து கடைக்கு. எதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து குடிச்சு போய் சாவலானா?
ஏன் அப்படி பண்ற? மருந்து வாங்கிட்டு வந்து நான் சாவறதுக்கே மருந்து வாங்குவேன். பின்ன எதுக்கு வாங்கி பால்டாயில் மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க ரெடியா. வீட்டுல ரெடியா வச்சிருக்கிற தம்பியை கொல்றதுக்கு. சரி. ஒரு நாள் என்ன பண்ண, வீட்டுல இருந்துட்டே பார்த்தேன் நமக்கு சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும். எங்க அப்பா பக்கத்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பேசுறதுக்கு போயிட்டான். பக்கத்து வீட்டுக்கு நாயத்துக்கு போயிட்டான். ஆமா. சரி. எங்க தம்பி தூங்கிட்டு இருந்தான். ஆமா. தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு அழுந்தான். சரி. எங்க அம்மாவை கட்டிலேயே படுத்து கிடக்குறாள். ஆமா. அப்புறம் எந்திரிச்சோன்னு என் தம்பிக்கு எங்க அம்மா பால் கொடுத்துட்டு இருந்தா. சரி. அப்பதான் போட்ட பிளான் எப்படின்னு பால் கொடுத்துட்டு என்ன பண்ணா, தூக்கினே புளிய ஜாக்கெட்டுக்கு போடாம பண்ணி குட்டியாட்டு அப்படி பெப்பர் படுத்துக்கிட்டான். சரி. தம்பியை தூக்கி போயிட்டான். இப்பதான்டா நமக்கு மருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மா மாரல தடி விட்டேன். மாத்தலையா? சரி சொல்லு. தெளிவா சொன்னாதான் கேப்பியா? சரி பரவாயில்ல சொல்லு. அப்படியே இருக்கு. மாரல தடி விட்டாயா? தடி விட்டு வந்துட்டேன். சரி. எதுக்கு எப்படியாவது நம்ம தம்பி எந்திரிச்சு மறுபடியும் பால் குடிப்பான். ஆமா ஆமா. பால் குடிக்கும் போது அந்த விஷம் பூரா உள்ள போயிடும், செத்து போயிருவான். ஆமா ஆமா. யாருக்கு சந்தேகம் வராது அப்படின்னு ஓடுற கிணத்துக்கு உழுது சாவலானா? சந்தோஷத்துல போய் குதிக்கிற. ஆனா தம்பி செத்து போயிருவான். பாலு பண்ணலாம் மீண்டும் நமக்கே வந்துரும். குதிக்கிற. சரி. அப்புறம் கிணத்து விட்டு எந்திரிச்சு பார்த்தா எங்க வீட்டு மேல தேவடியாவை கட்டி விட்டாங்க. ரேடியோ கட்டி விட்டாங்க. அது ஓஹோ நிறுத்திட்டு இருக்குது. பட்டாசு வெடிக்கிறாங்க, தேர் பின்றாங்க, மோளம் அடிக்கிறாங்க, லாரி பஸ் டெம்போ காருன்னு கூட்டமா வராங்க. சின்ன பையன் செத்ததுக்கு இத்தனை கூட்டமா? பையன் செத்ததுக்கு இத்தனை கூட்டமா வரும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பாக்குறேன். இந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி அங்க இருந்து ஓடி வந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் தேர் கட்டுறாங்க, ஒரு பக்கம் தடுக்கு பின்றாங்க, ஒரு பக்கம் மோளம் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் வானம் வெடிக்கிறாங்க. சின்ன பையன் செத்ததுக்கு இத்தனை ஏற்பாடா அப்படின்னு சொல்லி ஓடன வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன். சிரிக்காது சொல்லு. அழுவறியா? சரி அழுவாத சொல்லு. ஆமா அழுவாத. அம்மா மனசுடாத சொல்லு. ஏதாவது நான் பாத்துக்கிறேன். என் தம்பிக்கு பதிலா எங்க அப்பா செத்து கிடக்குறாமா. எங்க அப்பா செத்து கிடக்குறான். ஏன்டா டேய், உன் தம்பிக்கு தானே விஷம் வச்ச? ஆமா. உங்க அம்மா மாறல? ஆமா. உன் தம்பில குடிச்சிட்டு செத்து இருக்கணும். அப்பதான் குடிச்சிட்டு செத்து இருக்கணும். அவன் தூக்கி எந்திரிச்சு பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மால தூக்கி போயிட்டாளா அப்படியே. ஆமா. பக்கத்து வீட்டுக்கு பேசுறது போன எங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தது எங்க அம்மா அப்படி கிடந்தது அவனுக்கு எப்படி இருந்துச்சா தெரியல. அவன் போய் 2 முழுங்கு சப்பி குடிக்கலான்னு போய் சப்பி குடிச்சிருக்கிறான். சண்டாவ மூட்டாரா அவன் புடிச்சு செத்து போயிட்டான். அப்பவே ஏன்டா டேய், என்னுடைய பெயரை சொன்ன தெரிஞ்சுட்டான்னு கேட்டா என்னெல்லாமடா பேசிட்டு இருக்கிற? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்கி வச்ச கடனை கட்டிட்டு இருக்கிற. ஒப்பன் செத்து போயிட்டான். அவனும் செத்து போயிட்டான். வட்டி தான் கட்டிட்டு இருக்கிற, அப்படியே அசல கட்டல. நண்பா நான் அதை கேட்கல. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? உங்க வீட்டுல பணம் இருந்துச்சா? வீட்டுல எனக்கு நான் பணம் சொல்றேன். அண்ணன் தம்பி கிடையாது. அப்படியா இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? எப்படியா சொல்றவா?
எங்க போனாலும் அப்படியே தான். ஆமா. 4 ஜமாக்கு போய் பார்த்துட்டேன். அது என் கூடவே வந்துட மாட்டேங்குது. நீங்க போகும் இடமெல்லாம் விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. வட்டிக்கிட்டே வருது நம்மள. ஏய் போய் வேக போடுறா தேவி தோழி பெண்ணே, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? அதாவது தென்மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய, அதாவது 6000 பாண்டி இருக்கு அதிகார பாண்டியன், 3000 ஆண்டு இருக்கு முதலாவது பாண்டியன். வெகு நாள் வருஷமாக புத்திர சந்தானமே இல்லை. ஏன் 6000 பேத்துக்கு ஏன் ஒருத்தருக்கு கூட புத்திர சந்தானம் இல்லை? அதாவது என்ன வேலை தெரியுமா? அதாவது தென்மதுராபுரி பட்டணத்திலே ஒரு நாள் ஒரு தினத்தில் பெரிய அணையாகப்பட்டது கட்ட வேண்டும். அப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி வீட்டிலே இருந்து ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருடைய முறை போய் அணை கட்டுறதுக்கு மண்ணள்ளி கொட்டணும் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செல்வது. சரி, அன்று தினத்தில் அந்த தென்மதுராபுரி பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய, அதாவது வாணிச்சி அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டி, சரி, ஒரு கிழவியானவள். அவளுக்கு தினந்தோறும் என்ன வேலை? புட்டு வியாபாரம் செய்வது வேலை. புட்டு வியாபாரம் செஞ்சாதான் அவளுடைய வகுத்தை நிரப்ப முடியும். சரி, அவளுக்கும் புத்திர சந்தானம் எதுவுமே கிடையாது. சரி, அப்ப ஒரு நாள் ஒரு தினத்தில் என்ன பண்ணாங்க? சிவபெருமான், அதாவது சிவபெருமானாகப்பட்டவர், அதாவது அவருடைய வேடத்தை மாற்றி ஒரு மனிதனை போல ரூபம் கொண்டு அன்று தினத்தில் அந்த அம்மாளிடம் போய் சொல்றாரு, அம்மா உங்கள் வீட்டிலிருந்து யாருமே போகவில்லை என்று சொல்லி வருத்தத்துடன் இருக்கிற, இதோ உனக்கு பதிலாக நான் இன்று போய் மண்ணள்ளி கொட்டுறேன், எனக்கு நீ என்ன தருவை என்று கேட்டார். சரி, அப்பொழுது அந்த பாட்டி சொல்லிச்சு, நானே தினந்தோறும் அதாவது புட்டு வியாபாரம் செய்து அந்த புட்டு வியாபாரத்தின் மூலியமாகத்தான் நானே வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். என்கிட்ட பொண்ணோ பொருளோ எதுவும் உனத்தில் கொடுக்கறதுக்கு இல்லப்பா அப்படி என்று சொல்லிருச்சு. அப்ப சிவபெருமான் கேக்குறாரு, நீ எனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் தர வேண்டாம், நான் வேலைக்கு சென்று திரும்பி பசியோடன் வரும் பொழுது நீ வித்து கொண்டிருக்கிற புட்டு அதை மட்டும் எனக்கு உணவாக கொடு போதும் என்று கேட்டார். சரி, நல்ல புட்டெல்லாம் வியாபாரம் செஞ்சிருவேன், அதுல உதிர்ந்து வரக்கூடிய புட்டை உனக்கு உணவாக தரேன், நீ சாப்பிட்டு பசி ஆத்தி கொள்ளுன்னு சொன்னார். சரி, சிவபெருமான் வேலைக்கு சென்ற உடனே இந்த புட்டெல்லாம் நல்ல புட்டெல்லாம் என்ன செய்தார்? அவரு வந்து என்ன செய்தார் தெரியுமா? நல்ல புட்டாக இருந்ததை பூராமே உதிரியாக மாற்றி விட்டார். ஆமா, சரி, அப்பொழுது திரும்பி வந்த உடனே புட்டெல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு மீண்டும் மண்ணள்ளி கொட்ட போக வேணும்ல? மண்ணள்ளி கொட்டு போகும்போது ஆளா மரத்து விருச்சகத்துக்கு அடியில இந்த புட்டை சாப்பிட்ட உடனே மயக்கம் வந்துருச்சு. ஆமா, சரி, கிருகிருன்னு மயக்கம் வந்த உடனே அந்த ஆலா மரத்துக்கு அடியிலே படுத்து தூங்கிட்டாரு. சரி, அப்ப பாண்டிய மன்னர்கள் பார்த்தார்கள், என்ன ஒரு ஆங்காரம் இருந்தா வேலைக்கு வந்தவன் வேலையை செய்யாம இப்படி மரத்துக்கடியில படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லி பெரும்பாலும் எடுத்து அவன் முதுகு மேல ஓங்கி ஒரு அடி அடிச்சார். சரி, அந்த அடி அந்த சிவபெருமானுக்கு மட்டும் விழுந்ததா? உலகம் 56 தேசத்துல இருக்கக்கூடிய மானிட மக்கள் அனைவத்து பேருக்கும் அந்த அடி போய் விழுந்தது. ஆமா, சரி, அதுதான் இன்னைக்கும் நமக்கு பின்னாடி இருக்குதே முதுகுத்தண்டு, அந்த போடு அதனாலதான் விழுந்தது. பாண்டிய மன்னன் சிவபெருமானை அடித்த காரணம் தான் அதுதான். ஆமா, சரிமா. அப்பொழுது சிவபெருமான் பார்த்தாரு, ஒரு சிவபெருமான் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் என்னைய வேணா பெரும்பாலும் நீ அடிச்சீங்க, இதோ உங்களுக்கு வருங்காலத்தில் புத்திர சந்தானமே இல்லாமல் போகட்டும் பிடி என்று சாபம் அளித்தார். அன்று முதல் இன்று வரை அதாவது பாண்டிய மன்னருக்கு, அதாவது யாருக்குமே புத்திர சந்தானம் இல்லை. அப்பொழுது சிவபெருமானே, நீங்கள் ஒரு கடவுள் என்று தெரியாமல் பிடிக்கத்தான் தவறை செய்தேன், அதனால நீங்கள் கடவுள் என்று தெரிந்திருந்தால் அந்த தவறை நான் செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லி மன்றாடி மன்னிப்பு கேட்டாங்க. சரி, கொடுத்தது சாபம் கொடுத்ததுதான் என்று சிவபெருமான் சொன்னார். அப்பொழுது அருகாமையில் இருந்த பார்வதியாகப்பட்டவர், கடவுளே நீங்க கொடுக்காவிட்டால் என்ன, நான் அவங்களுக்கு பிள்ளை வர தரேன் என்று சொல்ல அந்த இடத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சரி, அப்பொழுது என்ன செய்தார்? பார்வதியாகப்பட்டவர் வலது துளையிலிருந்து ஒரு கரியாக துண்டாகப்பட்டதை அறுத்து அங்கு தென்மதுராபுரி பட்டணத்திலே இருக்கக்கூடிய குளக்கரையில் அள்ளி இலை மீது எறிந்தார். அப்பொழுது சிவபெருமானுடைய அந்த தென்மதுராபுரி பட்டணத்தை வாழ்ந்து வரக்கூடிய பாண்டிய மன்னர்கள் அனைவரு பேருமே காட்டுக்கு வேட்டைக்கு சென்றன. அப்பொழுது அந்த அள்ளி இலையின் மீது ஒரு குழந்தை வடிவத்தில் குழந்தையாக பிறந்தது அழுது கொண்டே இருந்தது. அதை எடுத்து, அதாவது அந்த அள்ளி இலை மீது நான் அள்ளியாக நான் பிறந்தேன். ஆமா, சரி, அப்படி எடுத்து சிவபெருமானுடைய பாண்டிய மன்னர்கள் அனைவற்று பேரும் சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வந்தார்கள். ஆமா, சரி, என்னை வளர்த்தி வாழ்வம் செய்தார்கள். சரி, எனக்கு அந்த இடத்துல
பெயரும் சூட்டினார்கள். பெயரும் சூட்டினார். எப்படி? எப்படி? அல்லி இலை மீது நான் பிறந்த காரணத்தினால் எனக்கு அல்லி என்று பெயர் வைத்தார்கள். அல்லி என்ற பெயர். ஆமா. சரிமா. அப்படி அல்லி என்று பெயரை வைத்திருந்தாலும் அதாவது நீர்மகா சூரனாகப்பட்டவன் வேண்டியதோர் அதாவது அந்த அடாகுதம் செய்து வந்தான் தென்மராபுரி பட்டணத்திலே. அப்படி நீர்மகா சூரனை எப்படி மடிப்பது என்று தெரியாமல் அதாவது பாண்டிய மன்னர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தன. அக்கிற சமயத்தில் 7 வயதுல யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நான் செய்தேன். என்ன ஊன்குட்டியா? அதாவது 7 வயதுல யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செய்தேன். என்ன செய்தேன்? அந்த நீர்மகா சூரனாகப்பட்டவனே நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? 2ஆக பிளந்து ஆக்கை போல் கிழித்தெறிந்தேன். 7 வயசுல ஒரு பெண்ணாகப்பட்டவன் நான் சென்று அந்த நீர்மகா சூரனை என்ன செய்தேன்? 2ஆக பிளந்து ஆக்கை போல் கிழித்தெறிந்தேன். அப்படின்னா பத்திரமா தான் இருக்கும். ஆமா. அந்த நீர்மகா சூரனை 7 வயதிலே மடித்ததுனால எனக்கு அதே இடத்துல கொடிய நீலி என்று ஒரு பெயர். ஓ, கொடிய நீலி. ஆமா. சரிமா. ஆண் என்றால் அறவே எனக்கு ஆகாது. ஆண் காக்கையாகப்பட்டது என் நாட்டின் மேலே பறந்தா கூட அதை 2 துண்டாக மாற்றி விடுவேன். ஆம்பளைக்கு என்ன பிடிக்காதா? அறவே இந்த ஆம்பளைகள் என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. நினப்பு எடுக்கிறது இல்லையா? என்ன நினப்பு? அப்படி என்றா ஆண் மகன் என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. ஆண்கள் என்றால் ஒருபோதும் எனக்கு அறவே ஆகாது. சரிமா. சரிமா. என் மகனை பாத்தியா? இது என் மகனுக்கும் பாத்தியான்னு பிடிக்காதா? ஆண் காக்கை மேல போனா கூட ஏமா என்ன கேட்ட? என்னுடைய மகனை பார்த்தையான்னு கேட்டேன். மகனை பார்த்தியான்னு கேட்டேன். இந்த மகனை யார ஊமி பெற்றிருப்ப? ஆம்பளைக்கு என்ன பிடிக்காத? என்ன சொல்றாங்க? எப்படி ஊசி போட்டுக்கிறாங்கடா? அதாவது ஆண் வாடு என்றால் அறவே ஆகாத உனக்கு திருமணமும் பிடிக்காதுங்கிற. எப்படி உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும்னு கேக்குற. அதாவது பாம்பு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாம்பு பிடிக்கும். ஒத்தக்கண்ணு பாம்பு. என்ன ஒத்தக்கண்ணு பாம்பு? அதுல 2 கண்ணு இருக்குமே பாம்புக்கு. எப்படி ஒத்த கண்ணு இருக்கும்? ஒரு கண்ணு தான் இருக்கும். பாம்புன்னா பிடிக்கும். பாம்பு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி. ஒரு நாள் ஒரு தினத்தில பாம்போ பாம்பு என்று ஏலம் கூறி வந்தான் பாம்பு பிடாரன் ஒருவன். சரி. தென் மதுரைக்கு. அப்ப நான் என்ன செய்தேன்? பாம்பு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா? உடனே பாம்பு பிடாரன் இடத்துல சென்று இந்த பாம்பை ஒரு இரவு என்ன இடத்துல கொடு, நான் வச்சு விளையாண்டுட்டு பத்திரமா பார்த்துட்டு விளையாடுறது கேட்டிருக்கிற. பாம்பு என்றால் மிகவும் பிடிக்கும் என்று ஒரு நாள் ஒரு தினத்தில் வாங்கி என்னுடனே வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிற. பாயை போட்டு நான் படுத்துக்கிறது. பாம்பு என் மேல ஏறவும் இறங்கவும் இப்படியே 2 பேரும் விளையாடி கொண்டிருந்தோம். சரி சரி சரி. இப்படியே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அதாவது இரவாகிவிட்டது. நைட். ஆமா. எனக்கும் நித்திரை ஆகிவிட்டது. சரி. நானும் தூங்கி விட்டேன். எந்திரிச்சு முழிச்சு பார்த்த உடனே என் கழுத்திலே அதாவது மாங்கலி இருக்குது. கழுத்திலே மாங்கலி இருக்குது. ரம்பம் போட்டு அறுத்தா ரம்பம் மழுங்குது. கோடாலி போட்டு வெட்டினா கோடாலி மழுங்குது. என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கும். இதை யார் கழுத்தினாலும் கழுத்த முடியல. யாரு கட்டி இருப்பாங்க என்று தெரியாம புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பாம்பு பிடாரனாகப்பட்டவன் அந்த பாம்பு பிடாரனை போய் கேட்டேன். பாம்பு உன்னிடத்துல வாங்கின பாம்பு எங்க போனுச்சுன்னு தெரியல, எனக்கு தெரியவில்லை எப்பான்றேன். அப்பொழுதுதான் அந்த பாம்பு பிடாரனாக வந்தது யாரு? அவர்தான் சாட்சாத் எம்பெருமான் திருமந்த நாராயண கண்ணன். ஆமா. சரி. பாம்பு பிடாரனா வந்தது அந்த மாயக்கண்ணன். அந்த பாம்பாக இருந்தது யாரு? அந்த பாம்பாக இருந்ததுதான் ஆளாள அழகு மன்னன் அர்ஜுனன். அப்படி அந்த அர்ஜுனனை திருமணம் செய்தீங்க. அவரை திருமணம் செய்துதான் எனக்கு ஒரு பயன் பிறந்தது. ஆமா. ஓய் வாமா. பாம்பா வந்தது அர்ஜுனன். ஆமா ஆமா.
அந்த பாம்பு முன்ன தலை விட்டுச்சா இல்ல வால் விட்டுச்சோ இல்ல எப்படி அது அடே அதெல்லாம் வந்து ரகசியம் ரகசியமா அப்படி தூங்கி கொண்டிருக்கும் போது அவரு கட்டின தாலிதான் அதாவது அழகால் அழகு மன்னன் அர்ஜுனன் அவரைத்தான் நான் மாலையிட்டேன். பரவாயில்லையா? ஆமா, இப்ப ஆம்பளைக்கு பிடிக்குது. அதனால இன்றைய தினத்தில் நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்த? அதாவது அப்பா ரெடி தானே? அதாவது இந்த தினத்தில் எதற்காக வந்தேன் தெரியுமா? அதாவது நான் தூங்கி ஆழ்ந்த நெத்திரையில் இருக்கும்போது அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் என் கனவிலே தோன்றியது. கனவிலே தோன்றினார்? ஆமா. தோன்றி என்ன சொன்னார் தெரியுமா? நான் கனவிலே வந்த மீனாட்சி அம்மன் அதனால மதுரை மீனாட்சி அம்மன் என்னிடத்துல ஒருத்தன அதாவது துரியோதன மன்னனாகப்பட்டவன் அதாவது கலந்தாரி உன் மருமகளாகப்பட்டவள சிறை எடுத்து கொண்டு போய் சிறையில வைத்திருக்கிறான், கல்லறை சிறையில. அதனால அந்த இருவரும் ஒன்று சேராமல் போய்விட்டா வருங்காலத்தில் புத்திர சந்தானம் இல்லாமல் போய்விடும். இந்த நாட்டை ஆள்வதற்கு பிறகு வாரிசு இல்லாமல் போயிடும். அதனால எப்படியாவது உன் மகனை அழைத்து கலந்தாரி இடத்திலே ஓரிரவு சேர்ந்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி என் இடத்துல சொல்லி இருக்குது. அதனால இந்த தினத்தில் என் மகனை அழைத்து அவனை எப்படியாவது அஸ்னாபுரம் அனுப்ப வேண்டும். அதனால தாயாகப்பட்ட அல்லி ராணி அழைத்தார் என்று சொல்லி அதாவது என் மகன் புலேந்திரன் உள்ள இருப்பான், என் மகன் அழைச்சிட்டு வா. சரிமா? தூங்கிட்டே கதை